இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு எல்லா அதிமுக, அது தலைவர்களாக இருக்கலாம், தொண்டர்களாக இருக்கலாம், பொறுப்பாளர்களாக இருக்கலாம், நம் கண்முன் தெரிவது ஒன்றே ஒன்றுதான். இன்னொரு தோல்வியை தாங்குவதற்கு அதிமுக தொண்டன் தயாராக இல்லை. இன்னொரு தோல்வியை இந்த இயக்கம் பெறுமானால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த தலைவர்களை மன்னிக்க மாட்டார்கள். அப்ப எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, கடந்த காலத்தில் எது நிகழ்ந்திருந்தாலும் பரவாயில்லை, ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு எல்லோரையுமே, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையே நான், அண்ணன் ஜேசிடி திரு புகழேந்தி அவர்களையே சந்தித்து நாங்கள் பேசுவதற்கு முயற்சிப்போம். அவரது கருத்தையும் அறிந்து திரு ஓபிஎஸ் அவர்களோடும் பேசுவோம், திருமதி சசிகலா அவர்களோடு வந்து பேசுவோம். இன்னும் இருக்கிற எல்லோரிடத்திலும் பேசி எங்களது ஒரே நோக்கம், இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும். வருகிற சட்டமன்ற தேர்தலில் 2026 ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவாக வேண்டும்.